ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான சோயா ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது சோயா கழுவுறதுக்காக நான் சுடு தண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ சோயாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா அமுக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது இந்த சுடு தண்ணியிலே ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு பச்சை தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி சோயாவை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போது சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதோட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா இடித்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிய வதங்கி வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் இந்த சோயாவில் நல்லா அப்சர்வ் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான ஃப்ரை ரெசிபி. அவ்வளோதான், டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட சூப்பரான சோயா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.